ஸோ இந்த ஹூக் ஸ்டெப் சேலஞ்ச் ரவுண்டில பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அண்ட் அஞ்சலி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து ஒரு வீடியோ கேம் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்ட உள்ள கொண்டு வந்தாங்க. என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சா, அப்பதான் இப்ராஹிமோட ரிவீல் இருக்கும். ஸோ அவரு வந்து அந்த வீடியோ கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டர் மாரி வந்திருப்பாரு. இன்ஃபாக்ட் அவரோட அந்த லுக்குக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் நல்லாவே ஆல்ரெடி செட் ஆயிரும். அண்ட் அவரோட மூவ்ஸுமே வந்து ஸ்டார்ட்ல இருந்து ஒரு மாரி ரோபோட்டிக்கா, செம எனர்ஜெட்டிக்கா சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. எக்கச்சக்கமான ஃபிளிப்ஸு, ஸ்டன்ட்ஸு அதெல்லாமே நெறைய இருந்துச்சு. அஞ்சலிய வந்து கீழ வந்து ஸ்பின் பண்றது, அப்புறம் தூக்கி ஸ்பின் பண்றது, மேல வந்து கை வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபிளிப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நடுவுல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்குங்க. அதாவது பல்ப் வச்சு ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்மோக் மாதிரி வச்சு ஒன்று பண்றது, அண்ட் இந்த எல்இடி மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு. பட் இவங்கள வந்து ஸ்டன்ஸ் அப்படிங்கறத தாண்டி டான்ஸுமே வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவங்களோட ஹூக் ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வாவ் ஃபேக்டர் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டடா அவர் கரெக்டா உட்காந்துட்டு அந்த துணியை வந்து அப்படி இப்படி இழுப்பாரு இல்லையா, ஸோ அது ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் அவங்களோட மூவ்ஸ்மே வந்து ஒரு மாதிரி நல்லா சூப்பரா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. பட் அந்த ஹூக் ஸ்டெப்ல வந்து ஸ்மோக் ஏதோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. அதுதான் செம்மையா இருந்துச்சுன்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னு தெரியலங்க, இந்த எடிட்டிங் பண்ணி போடுறப்போ கரெக்டா அந்த ஸ்மோக் போர்ஷன் வரப்போ தான் அங்க இருக்கிறவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அது எங்கடா வந்துச்சு, நானும் 2 வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன், அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை அதை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்க வருது அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் கரெக்டா கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ்க்கு வந்து இவங்களோட டான்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அவங்களோட ஹூக் ஸ்டெப் வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாரும் பாராட்டிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்மோக் போர்ஷனை வந்து நம்மளுக்கு காட்டாதனால என்னன்னு தெரியல, அவங்களுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து கிரீன் லைட் தான் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அது வந்து ரொம்ப டஃபா இருந்திருக்கும். அது வந்து இந்த ஃபெதர் மாதிரி அந்த லைட் வெயிட்டா இருக்கிறதுனால அதை தூக்கி போட்டு பிடிக்கிறப்போ நிறைய வாட்டி மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமலே நீங்க கொரியோகிராஃபி பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2 பேருமே சூப்பர் டான்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்குமே பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டினால அவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஃபோக்கஸ் இங்கேயே இருக்கும். ஆனால் அது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறப்போ என்னதான் டான்ஸ் சூப்பரா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது என்னடா ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கேன்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ அந்த இமேஜை பிரேக் பண்ணி இந்த வாட்டி வந்து சூப்பரா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிரீன் லைட்டுமே வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிரின்ஸ் அண்ட் தக்ஷிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். மறக்காம அதையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.